நமக்குல 210வது எபிசோட் போயிடலாம். எஃப்ல ஆக்டிங்ல யார காட்டுறாங்கன்னா கோட தான் காட்டுறாங்க. பார்த்தா அவன் டென்ட்ல வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு அங்கே நின்னுட்டு இருக்கான். கார்டு வேலை பாக்குறான். எனக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்படியே அடுத்து காட்டுறாங்க. பார்த்தா ஜீகனை தான் காட்டுறாங்க. டே உன எங்க விட்டதுக்கு காரணமே லீவ் வில்லேஜ் காரணம் வந்துட்டாங்கடா. அவனுக்கு எப்படி லொகேஷன் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. அதான் இப்ப கோஆர்டினேஷன் வந்து நான் மாத்திட்டேன்னு சொல்றான் அவன். பார்த்தா அவன் ஹாலோகிராம்ல வந்து நின்னுட்டு இருக்கான். சரி எனக்கு புரிஞ்சிருச்சுடா. சரிடா நீ போரோ வந்து எங்க இருக்கான்னு பாத்தியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். போரோலாம் ஆல்ரெடி இறந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா டெல்டா வந்து நின்னுட்டு இருக்கா. போரோ செத்துட்டானு சொல்லிட்டு மிரளுதாங்க அவங்க. நான் போயிட்டு போரோ இருக்க இடத்துக்கு போய் தேடி பார்க்கலான்னு போனேன். பார்த்தா போரோவே அங்க இல்ல. சில்லியா போயிட்டேன் இறந்துடும் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அது மாதிரி கொக்காகையும் தென்ன அவனையும் காணும்னு சொல்லிட்டு இருக்காவா. இனி அங்க போய் பாத்தியான்னு சொல்லிட்டு கோடு கட்டிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க நான் ஆல்ரெடி சொல்றேன் போரை போய் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போரோ சும்மா பார்க்க தான் போனேன்னு சொல்றாவா. ஆனா போன இடத்துல இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஈகன் வேற நான் ஆல்ரெடி ஃபுல்லா வந்து ஃபுல்ஃபில் ஆகலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சாஸ்கி உச்சிகாவா இதை பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சாஸ்கி உச்சிகா பண்ண மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்றாவா. நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணுமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் ஒன்னும் பண்ண தேவையில்ல. நீ டென்ட்ல மட்டும் கார்டு வேலை பாரு. ஆல்ரெடி எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிய போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய லீடர் இறந்துட்டாண்டா. அவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இப்ப என்ன செய்வாங்களோ அவங்க தான் வருத்தத்துல இருப்பாங்க சொல்லிட்டு கோடு போய்கிட்டே இருக்கான். சொல்றான் டெல்டா நீ சீக்கிரம் நம்ம இடத்த நோக்கிவா உன்ட சில விஷயம் சொல்லணும்னு சொல்றான். அவளும் சரின்னு சொல்றா. பார்த்தா அவளுக்கு ஹாலோகிராம்ல வந்திருக்கா. பார்த்தா சடனா மறைஞ்சு போறா. பார்த்தா திரும்பி ஹொக்காகே ஆபீஸ் தான் கட்டுறாங்க. பார்த்தா சிக்கமாரு வந்து எல்லாருமே போரோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. போரோவை வந்து ஒருத்தனை அடிச்சு கொண்டாங்கல்ல அவன் வந்து ஒரு டீமே ரெடி பண்ணி வச்சிருக்கானு சொல்லிட்டு பழைய கல்லறை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒட்சுசிக்கு காரணங்களை வந்து ரெடி பண்றதுக்காண்டி என்னெல்லாமோ பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. அவன் அந்த ஆளுகளெல்லாம் வச்சு இன்ஃபினிட் சுக்குனியுமே ரெடி பண்ணி அவங்கள்ட்ட இருந்து சக்கராவெல்லாம் எடுக்க தான் பாக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்படியே சொல்லிட்டு கொனகமர் மிரளுதான். அந்த பழைய வழிபாடு முறைகள் அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு சாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது ஏகப்பட்ட ஏரியா. அந்த ஏரியா இது வரைக்கும் ஒரு மாதிரி சஸ்பெக்ட்ல தான் இருந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்து நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்றான் சாய். ஆல்ரெடி வைரஸ் யூஸ் பண்ணுவான். அப்பனா அவன் இந்த மாதிரி எதுவும் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் கொனகமரு. வழிபாட்டு முறைக்கு காரோக்கு எது சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. சாய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த காரோட டைமென்ஷன் வந்து வேற வேற இடத்துல இருக்கு. அதை வேற நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கோஆர்டினேட்டர் வேற மாத்திக்கிட்டே இருக்கானு சொல்லிட்டு இருக்கான் சாய். சீக்கிரம் ஒரு டீம் ரெடி பண்ணி அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஒரு வழியே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. டே கொஞ்சம் பொறுங்கடா சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. இதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாடா. 5 கிரேட் நேஷன் வந்து இதுல வந்து உள்ள வந்திருக்கு. அதனால நம்ம நினைச்சபடிலாம் இதுல இறங்க முடியாது சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. உடனே நட்ட சொல்றான் நம்மளுக்கு ஒரு வழி இல்லடா. இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா அந்த பழைய இடத்துக்கு நம்ம இறங்கி தான் தீர்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை கொனமரு இருக்கா இதுல நான் போக போறேன் சொல்றான். ஹாஸ்பிட்டல் ரிலீஸ் ஆயிருக்கு உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கறான். எல்லாத்துக்கும் தயாரா இருக்க சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. ஆனா இது 2 மன் டீம்டா. நீனும் சாயும் போறீங்கன்னு சொல்றான். உன்னை 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறானுங்க அவனுக்கு. சாய் கொனகமரு நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்றான் நருட்டோ. சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொனகமரு சாயும் இந்த பழைய ஹைடவுட்டுக்கு வந்துட்டானுங்க அவனுங்க. இதுல உனக்கு கண்டிப்பா டெலபோர்டேஷன் நிஞ்சுட்ஸு யூஸ் பண்ணி தான் போயிருப்பானுங்க. எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து நல்லபடியா பார்த்து போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாய். நம்ம முதல்ல ஃப்ரண்ட் டோர் வழியோட போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா பார்த்தா ஃப்ரண்ட் டோர் வழியே உள்ளே போயிட்டானுங்க அவனுக்கு. நாங்க அந்த டீம்ல சேர போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கானு அவனுக்கு. என்னோட பேர் அக்காரின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒருத்தி நின்னுகிட்டு இருக்கா. லார்ட் போரோவை பார்க்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு போரோ இங்க இல்லன்னு சொல்றா அவ. இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்து ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா லார்ட் போரோ வந்து இப்ப இங்க இல்ல பிஸியா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காவா. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்க அப்பா அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் நானும் எங்க இருப்பது நாங்க இங்கதான் இருக்கோம். லார்ட் போரோ தான் எங்களை காப்பாத்தினார் சொல்லிட்டு இருக்கா அக்காரி. போரோ வந்து நீ மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். உங்களுக்கு எல்லாமே நல்ல வெளிச்சங்கள் கிடைக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காவா. இது உங்களுக்கு தம்பி இருக்காங்களா அப்படியே சொல்லிட்டு சாய் கேக்குறான். ஆமா லார்ட் போரோ வந்து சூஸ் பண்ணப்பட்ட ஆள்ல என் தம்பி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காவா. அவன் வந்து இப்ப கடவுள் பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியா இதை கேட்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. வாங்க உங்களை கூட்டு போறோம்னு சொல்லிட்டு அவ கூட்டு போய்கிட்டு இருக்கா. போரோட அசிஸ்டன்ட் தான் கூட்டு போறாவா. என்ன சொல்லிட்டு இருக்கான் என்னோட பேர் சுசுமி. நீங்க இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. போரோவை தான் நீங்க பாக்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா எங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவர் மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். அதனாலதான் அவரை பார்க்க வந்திருக்குன்னு சொல்றான் கொனகமரு. லார்ட் போரோவால எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமாமே அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆமா எல்லாம் கரெக்ட் தான். ஆனா லார்ட் போரோ இப்ப இங்க இல்ல அதுக்கு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரி நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரேன்னு சொல்றானுங்க. இங்க இருந்து நீங்க வில்லேஜுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் எடுக்கும். அதனால நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. போரோ வரதோட இங்கே வெயிட் பண்ணலாம் சொல்றாங்க அவங்க. உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் கேட்கறானுங்க. அவங்க ஓகேன்னு சொல்றாங்க அவங்களும். சடனா பார்த்தா அந்த அக்காரி பொண்ணு அங்க வரா. லார்ட் சுசுமி ககாரி வந்து இனிமேல் இங்க வரமாட்டானாமே அப்படியான்னு சொல்லிட்டு அந்த அக்காரி கேட்டு வரா. விசிட்டர்ஸ் இருக்குல்ல ஏன் அப்படி கத்திட்டு வரன்னு சொல்லிட்டு சுசுமி கேட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி போய் 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து என் தம்பி ரிட்டர்ன் ஆக வேண்டியது இன்னும் வரல ஏன் வரலன்னு சொல்லிட்டு அவ கேட்கறான். லார்ட் போரோட்ட தான் நேத்துக்கு தான் கான்டாக்ட் பண்ணோம். உன்னோட பிரதரோட டியூட்டி வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பையனால வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா சுசுமி. இப்படி பத்தில எது கவலைப்பட வேண்டாம். அவன் ஒரு பெரிய இடத்துல இருக்கான். கடவுள் பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். தம்பி நினைச்சு நீ பெருமை தான் படணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கான்னு சொல்றான். உடனே அவளு சந்தோஷப்படுறா. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இது எல்லாத்தையும் கொனகமரு சாய் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா இனோரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவ தான் அசிஸ்டன்ட். உங்களுக்கு இருக்க இந்த பில்டிங் அப்படி நான் காட்டுறேன். அங்க உங்களுக்கு தங்குற இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இடத்த அப்படி சுத்தி கமிச்சு கூட்டு போய்கிட்டே இருக்கா. இங்க ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அங்க வச்சுதான் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா.
பார்த்தா எல்லாருமே சந்தோஷமா சுத்தி விளாண்டுகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருப்பாங்க போலுக்கு சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு இருக்கான். ஏகப்பட்ட பேர் வீட்டுல இருந்து ஒதுக்கப்பட்டவங்க, ஏகப்பட்ட பேர் நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இங்க வந்து அவங்க எல்லாருமே தெளிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒரு காலகட்டத்துல வார் நடந்துச்சு. அந்த சமயத்துல இன்ஃபினிட் சுக்கினோமின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து போரோ பார்த்து இருந்திருக்காரு. அதைத்தான் திரும்பி கொண்டு வரணும்னு நினைக்காருன்னு சொல்லிட்டு இருக்காவா. மக்களை காப்பாத்துறதுக்கு அதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. ஆனா நிறைய கிரேட் நேஷன்ல வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க அதை எதுக்கல, நாங்க அதை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. கேட்டவன ரெண்டு மிரண்டானுங்க. உன்ன சொல்றா லார்ட் போரோ நீங்க மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும்னு சொல்லிட்டு இருக்காவா. சுக்கினோமியால மட்டும் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் சொல்றாவா. அதுக்கப்புறம் தான் அவங்கள போய் ரூம்ல விட்டுட்டா. சாய் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அந்த அக்காரி இன்னொரு வந்து நல்லா வந்து போரோவால வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவே தெரியலன்னு சொல்லிட்டு கொனக மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த போரோ நம்ம எப்படி மீட் பண்ண போறோம் சொல்லிட்டு கொனக மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதான் அக்காரி பிரதரை பத்தி கேட்க வந்திருந்தால. அப்ப என்ன சொன்னான் அந்த அசிஸ்டன்ட், நேத்திக்கு தான் அவன்கிட்ட பேசணும்னு சொன்னான். அப்ப அவனை போய் பார்த்தா நம்மளுக்கு எல்லா ஐடியுமே கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா போரோ தான் நேத்திக்கே இறந்துட்டானு சொல்லிட்டு இருக்கான் கொனகமாரு. ஆமாடா அதுதான்டா எனக்கு சந்தேகமாவே இருக்குன்னு சொல்றான் சாய். அந்த அக்காரி பொண்ணை ஸ்ட்ரெயிட்டா பார்க்க வந்துட்டானுங்க. பார்த்தா அந்த அக்காரி பொண்ணை ஸ்ட்ரெயிட்டா பார்க்க வந்துட்டானுங்க. உன்னோட தம்பியை தானே சூஸ் பண்ணப்பட்டிருக்கான், எதுக்கு எப்படி எந்த முறையில அவன் சூஸ் பண்ணப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க அவனுங்க. எனக்கு எப்படிலாம் தெரியல, எனக்கு அது மறந்துருச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த மாதிரி என் தம்பி எனக்கு எப்பவுமே லெட்டர் போட்டுக்கிட்டே இருப்பான், சடனா ஒரு சமயத்துல அந்த லெட்டர் ஸ்டாப் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. எப்படி சொல்ல வந்து எப்படி தலை குனிரா, உனக்கு கொணமாரு கட்டுக்கிட்டு இருக்கான், எது சொல்ல வாரியா, உனக்கு எது சந்தேகமா இருக்கான்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தம்பியை வந்து லார்ட் போரோ வந்து சூஸ் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு எனக்கு கான்டாக்டே இல்லாம ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. கூட்டு போன யாருமே ரிட்டனே வரலன்னு சொல்லி கொணமாரு கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா இது வரைக்கும் யாருமே வந்ததே இல்லைன்னு சொல்றாவா. தப்பான எண்ணங்கள் எனக்கு வரவே கூடாது, ஆனா இருந்தாலும் என் தம்பியா இருக்கனால எனக்கு சில யோசனைகள்லாம் வருது. என்னோட தம்பி என்ன இருப்பான்னு எனக்கு தெரியவே இல்ல, எனக்கு என் தம்பி மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா அக்காரி. பேசிக்கிட்டே இருக்கா. சடனா ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் கேட்கறா. உடனே அவளுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டா. உடனே சாய் சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இந்த பையனை வந்து காரோட ஹைட் அவுட் தான் தூக்கிட்டு போயிருமா, வேற வழியே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நைட் ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொணமா கேட்கறான். டே சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, இப்பவுமே நம்ம களத்துல இறங்கணும்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் தான் சாயும் கொணமாரும் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பேசிட்டு வந்துட்டாங்க. அவனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான், லார்டு போரோ இறந்தான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சுன்னு சொல்றானே அவனுக்கு. இது யார் உங்களுக்கு சொன்னான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க வருதோ இல்ல ஹிடன் லீவ்ஸ் யூனிபிகளை பாத்துக்கிட்டு இருந்தோம், அப்ப அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டோன்னு சொல்றானு அவனுக்கு. கண்டிப்பா மிஸ்டேக்கா தான் இருக்கு, இவனுக்கு போய் சொல்லுவானு. கண்டிப்பா லார்ட் போரோ உயிரோட தானே இருப்பாருன்னு சொல்லி கொணமாரு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா கண்டிப்பா அவர் இருப்பாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் அந்த அசிஸ்டன்டும். ஏகப்பட்ட ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு, இது யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு இருக்கான் கொணமாரு. சரி இது எனக்கு புரியும் சொல்லிட்டு வேகமா நடந்து போறான் அந்த அசிஸ்டன்ட். லார்ட் சுசாமின்னு சொல்லிட்டு ஒருத்த பேசிட்டு இருக்கான். பார்த்தா பாடி மஸ்தா மாதிரி வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். சுசுமி சொல்லிட்டு இருக்கான், டே நான் மெடிடேட் பண்ண போறேன், நான் கொஞ்சம் ஆழ்ந்த தானத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வாரேன்னு சொல்றான். அவன் யாரே உள்ள விட்டுறான்னு சொல்றான். அவனும் ஓகேன்னு சொல்றான். சடனா பார்த்தா எல்லா இடத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா ஒரு ரூமா இருக்கு, புக்கை நகட்டணும்னு ஒரு ஹைட் அவுட் ஓப்பன் ஆகுது. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் இருக்கு. லார்ட் போரோ நீங்க உயிரோட இருக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல தட்டுதான். பார்த்தா எந்த ரிப்ளையும் வரல. பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது. பார்த்தா கொணமாரு சாய் வந்துட்டானுங்க. இதான் ஹிடன் ரூமான்னு சொல்லிட்டு கேட்கறானு அவனுக்கு. யாருடா நீ சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் ஹிடன் லீவ் வில்லேஜ் சினோபின்னு சொல்லிட்டு இருக்கானு அவனுங்க. சரிடா உன்ட்ட சில கொஸ்டின் கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறானு அவனுங்க. பேனிக் ஆகிறத பார்த்தா போரோக்கு உனக்கு இப்ப சம்பந்தமே இல்ல போலுக்கு, அதனாலதான் நீ பேனிக் கேட்கறியான்னு சொல்லிட்டு கொணமாரு கேட்கறான். என்னடா பேசுற சொல்லி கேட்கறான். டே இந்த மிஷின் வந்து சயின்டிபிக் நிஞ்சா டூல் தான் சொல்லிட்டு சாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். மிஷின் தானடா வைரஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க புக் எல்லாம் திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். போரோ எல்லா சப்ளைஸும் இதுல இருந்தா யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு கேட்கறான். உனக்கு காராக்கு சம்பந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன பேசுறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது லார்ட் போரோ மட்டும் தான் சொல்றான். சடனா பார்த்தா முதுகுக்கு பின்னாடி ஒரு ஜாடி மாதிரி வச்சிருக்கான். அந்த ஜாடியில இந்த வைரஸ் தான் வச்சிருக்கான். புக்ல இருக்க எல்லாமே படிக்கிறானுங்க. சடனா பார்த்து இந்த வைரஸ் தூக்கி போட்டு உடச்சிட்டு ஓடுதான் அவன். பார்த்தா இருந்தாலும் அந்த புக்கை பார்த்துட்டு மிரளதான அவனுக்கு இதுவான்னு சொல்லிட்டு பார்த்தா சுசுமி துரத்திட்டு ரெண்டு பேரும் வேகமா போறானுங்க. ஆனா பார்த்தா செரிமோனி பண்ற இடம் மாதிரி இருக்கு, அங்கேயும் துரத்திட்டு வந்துட்டானுங்க அவனுங்க. தப்பிச்சு போக முடியாது சொல்லிட்டு இருக்கானு அவனுங்க. சில கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு, ஒழுங்கு மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கான் அவன். உங்க மேலதான் வைரஸ் போட்டோம்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆல்ரெடி அதுக்குலாம் ஆன்டிபாடிஸ் நாங்க தயாரிச்சு தான் வச்சிருக்கோம், ஆல்ரெடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போரவே அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிருக்கா சாய். அடனா பார்த்தா அந்த இன்னொரு வந்துட்டு இருக்கா. லார்ட் சுசுமி இங்க எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு வராவா. உள்ள வந்துட்டானுங்க, இவனு எல்லாம் திருடனுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். புடிச்சு தூக்குங்கன்னு சொல்றாங்க. சொன்னோன்னு எல்லா மக்களும் சுத்து போடுறாங்க. உன்னை சாய் சொல்றான், இவனுங்க எல்லாம் சினோபி கிடையாது, இவனு எல்லாம் அடிச்சு நொறுக்கிறத பார்த்து ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு இருக்கா சாய். இவனு எல்லாம் வந்து லார்ட் போராவோட எதிரிகள் சொல்லிட்டு கத்துறான். உன்னை அக்காரி மிரளுதா. கோணமரம் வரான். லார்ட் போரா தான் நீங்க சொல்றீங்கல்ல, அவன் தான் கிரிமினல், அவங்க எல்லாத்தையும் வந்து மணிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை ஏமாத்தான் சொல்லிட்டு இருக்கான். ஏகப்பட்ட வைரஸ் ஊர் முழுக்க பரவ வச்சு உங்களே திரும்பி சாதாரணமா நார்மல் ஆக்குற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மெஷின் வச்சு இந்த வைரஸே கிரியேட் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமாரு. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஏகப்பட்ட வைரஸ் உங்க வில்லேஜுக்கு அனுப்பணும் இந்த போரா தான் சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு அதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்கு டெஸ்ட் சப்ஜெக்ட் வேணும், அதனாலதான் உங்க ஊர் மக்கள் அதான் உங்களோட பசங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிருக்காங்க கொனகமாரு. கடவுள்கிட்ட கூட்டு போறாங்களா, அவங்க ரிட்டர்ன் வரல ஏன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொனகமாரு. சாய் ஒரு புக் எடுத்து காட்டுறான், இதுல இருக்க போட்டோ எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே இவனுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பாக்குறதுக்காண்டிதான் ஒருத்தர் எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் சாய். இதை கேட்டோன்னே அக்காரி அப்படியே உட்காந்துட்டா. என் தம்பி ககாரி என்னடா ஆனான்னு சொல்லிட்டு லார்ட் போரோ கிரிமினல்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டே உங்க எல்லாத்தையுமே ஏமாத்த ஆரம்பிச்சாங்க, கண்ண துறனா சொல்லிட்டு கத்துறான் கொனகமாரு. அதுக்கப்புறம்
பார்த்தா இன்னொரு அசிஸ்டன்ட் வந்துட்டான். லார்ட் போரோ உங்க எல்லாத்தையும் வந்து இப்பெல்லாம் செய்ய மாட்டாரு, உங்களை காப்பாத்த தான் வந்திருப்பாரு. லார்ட் போரோ தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நம்மளோட கோலை நோக்கி நம்ம போகணும், இவங்க பேசுறதெல்லாம் கேட்காதீங்க, மக்களை காப்பாத்த வந்துடும் லார்ட் போரோன்னு சொல்றாங்க. இன்னும் அடுத்த செகண்ட் இன்னொரு ஒரு பக்கம் கிளாப்ஸ் தட்ட ஆரம்பிச்சிட்டாவா. போரோ உண்மையிலே அமேசிங்கான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவர் எங்களை காப்பாத்த வந்தவர்னு சொல்லிட்டு கத்துற இனோரி ஏமாத்த வந்தவன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சானுங்க. உங்களால உயிரோட விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. போரோ கண்ணி ரெண்டு பேரும் லாக் பண்ணுங்க சொல்றானுங்க. அவனுக்கு ஒருத்தன் போரோ ஆல்ரெடி செத்துட்டான், அவன் இனிமேல் வரப்போறன்னு சொல்லிட்டு கொணமாரு கத்துறான். அடுத்த செகண்ட் மிரண்டானே அவனுக்கு. இது உண்மை, அவன் இனிமேல் இங்க எல்லாம் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரத்துல போரோ வந்து யார்ட்டுமே கான்டாக்டே பண்ண முடியாது, வேணா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கொணமாரு. உன்னை சுசுமி முழிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை இன்னொரு இதை கட்டு மிரண்டுட்டா எல்லாருமே அலண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ரூமுக்கு பின்னாடி தான் டெலிபோர்டேஷன் போர்ட்டலே இருக்கு. அந்த வழியிட்டு டெல்டா வர வந்துட்டா, ஏன்னா அங்க இருக்க மக்களை கொள்ளதான் வந்திருக்கா. அது ஜீகனோட ஆர்டர். அந்த சும்மா இருப்பாளா வந்த அடிச்சுக்கிட்ட இடத்த அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள இருக்க ரெண்டு பேரும். டே மக்கள் நம்ம காப்பாத்தா முதல்ல சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா பில்டிங்ல இடி ஆரம்பிச்சிருச்சு. மக்களை காப்பாத்த ஒவ்வொரு ஆளா செத்துக்கிட்டே இருக்காங்க. சரி வாங்கிறது தப்பிச்சு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கொணகமாரு. பார்த்தா அதுக்குள்ள இனோரி வந்துட்டா. மேலே வந்து அவர் இறந்துட்டாரான்னு சொல்லிட்டு இனோரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான் கொணகமாரு. அப்பனா வந்து நாங்க வந்து லார்ட் போரோ வரதோ நாங்க இங்கதான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கா இனோரி. லார்ட் போரோலாம் செத்துருக்க மாட்டான்னு சொல்லி திரும்பி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். செத்துட்டாரு சொல்லிட்டு கத்துறான் கொணகமாரு. வாய மூடுறா, டேய் உனக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாது சொல்லிட்டு இருக்கா இனோரி. போராவால மட்டும் தான் எங்களை காப்பாத்த முடியும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. உங்களெல்லாம் காப்பாத்த முடியும் சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்றாங்க அவங்க. அந்த அசிஸ்டன்ட் மேலே ஒரு வெடி உழுது. என்னன்னு பார்த்தா டெல்டா போடல இனோரி செத்துட்டு அந்த டீம்ல இருக்க எல்லாருமே செத்துட்டாங்க. டெல்டா மேல இருந்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கா. லார்ட் சவுண்ட் இவ்வளவுதான் கொண்டாங்களே, இவ இதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு கொணகமாரு முழிக்கான். பார்த்தா அதெல்லாம் சந்தேகமா தான் இருக்கு அவங்களுக்கு. பார்த்தா அக்காரி எத்துக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் கொணகமாரு. அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாவா. பார்த்தா அங்க இருக்க டெலிபோர்டேஷன் டிவைஸையும் உடைச்சிட்டாவா. இதுவே போதும் சொல்லிட்டு பாக்குறாவா. பார்த்தா அந்த டெலிபோர்டேஷன் டிவைஸ் உடைக்கதான் வந்திருக்கா. பார்த்ததுக்குள்ள ஏகப்பட்ட மக்களை கொண்டுட்டா. இங்க ககாரின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு மாதிரி அக்காரி வந்து வருத்தத்துல உட்காந்துருக்காவா. தாரதாரியா அழ ஆரம்பிச்சிட்டா. அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து லார்டு ஹோகாகி அதான் நாட்டோட சொல்ல வந்துட்டாங்க. இதான் அங்க கிடைச்ச ஃபைல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அவனுக்கு ஏகப்பட்ட வெசலை வந்து கேதர் பண்றதுக்காண்டு அந்த இடத்தையும் வச்சிருந்தானு சொல்லி முழிக்கிறாங்க அவங்க. உன்னை நாட்டை சொல்றான் டெல்டாவும் வருவான், நான் நினைச்சு விட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு சொல்லி நாட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க ஃபெசிலிட்டி மொத்தமாவே டெஸ்ட்ராய் ஆயிருச்சு சொல்லிருக்கான் கொணகமாரு. யாரும் எங்களால காப்பாத்தவே முடியலன்னு சொல்றான். பத்தி நம்ம தெரிய வேண்டியது ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. நாட்டை சொல்லிட்டு இருக்க அந்த ஜீகனை மொத்தமா அழிக்கிறவர் அந்த உலகத்துக்கு அமைதியே வராது, காராவை கொண்டாதான் சரிப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மரம் ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறங்க. See you, bye.